மோர் மிளகாய் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. மோர் மிளகாய் போடுறதுக்கு இந்த மாதிரி குடமிளகாயிலே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறமேல அந்த காம்பு நீட்டாக இருக்கும்ல, கொஞ்சம் சின்னதாக காம்பு வச்சு பாக்கியை கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி அடுத்தது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கோணூசி இருக்கும், அது நல்லதாக இருக்கணும், துருலாம் இல்லாமல். கோணூசி துருலாம் இல்லாமல் நல்லதாக இருக்கணும். நல்லா அதையும் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு பளிச்சுன்னு இருக்கணும். அதை இதை மாதிரி எங்கள் அம்மா இதை எப்படி செய்யணுன்னு குத்தி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் அதில் கோணூசி வச்சு எல்லாத்தையும் குத்தி குத்தி எடுத்து வச்சாச்சு. அதுமாரி ஓட்டை பண்ணி அது எதுக்காகனா உப்பு மோர் எல்லாம் அதில் ஏறுறதுக்காக. அதில் இதை மாதிரி ஒரு பக்கெட்டில், பிளாஸ்டிக் பக்கெட்டில் இல்லைன்னா பீங்கான் ஜாடி இருந்தால் கூட அதில் போடலாம். நல்லா மோர் புளிச்சதாக இருக்கணும். அதில் உப்பை போட்டு இந்த மிளகாயை அதில் போட்டு குலுக்கி வைக்க வேண்டியதான். வெயில்லையும் வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா 2-3 நாள் தாம்பாளத்தில் எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டு, மெல்லிசாக காய வச்சுட்டு, இதெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா எடுக்கவே வருது. இதுக்கப்புறம் மோரில் போட தேவையில்லை. மோரில் அன்னன்னைக்கு காய வச்சு திரும்ப சாயந்தரம் மோரில் போட்டு குலுக்கி வைக்கணும். அது மாதிரி போட்டு காய வச்சு இதை எடுத்து வச்சாச்சுங்க. இது எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. இதில் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியாக சுண்டைக்காய் மாதிரி இருக்கும், சின்ன சைஸில். அது ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும், இதுவும் உரைக்காது. அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அது இத்தினோண்டு சின்ன சின்ன சுண்டைக்காய் மாதிரி இருக்கும். அது சரி, நம்ம முன்னாடி வேணாலும் காரம் இல்லாமல் வேணும்னா பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அது தனியாக சின்னதெல்லாம் எங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. சரி, நான் அதையும் இதிலையே வச்சாச்சு. ஒரு கவரில் போட்டு, ஜிப்லாக் கவரில் போட்டு அதையும் இதுலேயே வச்சாச்சு. வச்சு நல்லாயிருக்கும். இது மோர் பழைய சாதத்துக்கு, நம்ம கம்மங்கூழ் வெயில் நாளெல்லாம் குடிப்போம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மோர் மிளகாய் தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மோர் மிளகாய் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த நீட்டு மிளகாயில் கொஞ்சம் போடலான்னு சொல்லிவிட்டு அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு அதையும் இப்போ தான் அது அடுத்த பேட்ச் இப்போ தான் போட்டிருக்கோம். மோரில் ஊற வச்சுருக்கு. அது 2 நாளைக்கு ஊறின பிறகு அதுக்கப்புறம் அதை வெயிலில் வச்சு எடுத்து திரும்ப மோரில் போட்டு இதே மாதிரியே தான் அதையும் காய வச்சு வைக்கணும். இது இப்போ தான் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.